ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திற்கு பின்பு இருந்த அந்த அரசியல் தேக்கமான சூழ்நிலையை பயன்படுத்தி தற்குறித்தனமாக ஆட்சிக்கு வந்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி என்பது எல்லோருக்கும் தெரியும். தெரிஞ்சதுதானே சொன்னாங்க. 100 அடிக்கு முன்னாலேயே 4 கால் விலங்கு மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து மெதுவா பூனை வர்ற மாதிரி தவழ்ந்து வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய காலை நக்கி ஆட்சிக்கு வந்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. இதுல ஒரு தப்பும் இல்லையே, தற்கொலை தான் அவர். இந்த தற்கொலைக்கு தொண்டர்களாக இருக்கக்கூடிய தற்கொலைகள் இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவரை விமர்சிப்பதற்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? அசிங்கமா இல்ல? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் வைக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு உனக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா பதில் சொல்லு. அதை விட்டுட்டு நீ இன்னைக்கு அவரை தரங்கட்டதனமா விமர்சிக்கிற. எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நாங்க செய்யலாமா? செய்யவா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்பொழுது எங்களாலும் செருப்பு வச்சு நடத்த முடியும். அல்லது எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு உருவத்தை பொம்மையா செஞ்சு அந்த முகத்துல எடப்பாடி பழனிசாமியோட படத்தை வச்சு அதை செருப்பாலேயே சப்பு சப்புன்னு அந்த மூஞ்சிலேயே அடிச்சு அசிங்கப்படுத்துறதுக்கு எங்களுக்கும் தெரியும். ஆனா நாங்க செய்ய மாட்டோம். காரணம், பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் நாங்கள். எங்களுக்கென்று ஒரு தரம் இருக்கிறது. நீங்கள் நடத்தக்கூடிய கேவலமான அரசியலை ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் செய்ய மாட்டான். ஆனால் இது போன்ற தரமற்ற தரம் தாழ்ந்த விமர்சனங்களை எங்கள் தலைவர் மீது மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மீது நடத்தினால் நாங்கள் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.